இந்திய அரசியல் சட்டம் வந்து என்ன சொல்லுதுங்க, யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், கட்டாயப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றிக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே இந்து மதம், இப்போ சனாதன மதம்னு சொல்கிறாங்களே, அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன இருந்தாங்க, இயற்கை வழிபாட்டு வணிகிட்டு தான் இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு தான் அதுவும் சனாதன மதமாக மாற்றப்படுது. சமணர்களை வந்து வெட்டி கூறு போட்டாங்க, பௌத்தர்களை வெட்டி கூறு போட்டாங்க. அதுக்கு பிறகு எல்லாத்தையும் அரசர்களை கையில் போட்டுக்கிட்டு இப்போ இந்து மதம்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த படத்தில் பார்க்குறீங்கள்ல, இது சம்மந்தமான விஷயத்தை ஒரு செய்தியை பாருங்கள். இடம் தாம்பூர், பிஜ்னோர், உத்தரப்பிரதேசம். இளைஞரை வேறு மதத்திற்கு மாற்றி திருமணம் செய்த வழக்கில் 2 மௌலானாக்கள் உள்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். ஜஸ்வந்த் சிங் கூறுகையில், ஷைமா வயது 21 என்பவருடன் அவரது மகன் முகுல் தொடர்பு வைத்திருந்தார். பிப்ரவரி 8ஆம் தேதி சைமா அவரது தாய் ருக்ஸானா 42 வயது மற்றும் தந்தை ஷாஹித் 50 வயது ஆகியோர் முகுலை திருமணம் செய்து கொள்வதாக கூறி, அவர் தனது மகளுக்கு திருமணம் செய்வதாக கூறி அவரை இஸ்லாம் மதத்திற்கு மாற்றி அவரது பெயரை மாஹிர் அன்சார் என்று மாற்றினார். இந்த வழக்கில் போலீசார் நடவடிக்கை எடுத்து சைமா, அவரது தாய் ருக்ஸானா, தந்தை ஷாஹித், மௌலானா காரி இர்ஷாத் வயது 56, குஃப்ரான் வயது 31 ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த விவகாரத்தில் சிறுவனின் எந்த அறிக்கையும் இதுவரை வெளிவரவில்லை. எந்த அளவு சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க பாருங்கள். அதாவது அந்த பையன் வந்து அந்த பொண்ணை காதலிக்கிறாப்புல, அவங்க வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, நீ இஸ்லாத்துக்கு வந்தாக்க நாங்கள் வந்து பெண்ணை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு அவனை மதத்தை மாற்றிக்கிட்டு தன்னுடைய பேரை வந்து இஸ்லாமிய மதத்துக்கு வந்துடுறாப்புல. இதில் வந்து அரசாங்கம் வந்து என்ன எதுக்காக வந்து மூக்கு நுழைக்கணும்? இது வந்து கட்டாய மதமாற்றமா? இல்லை அவனுக்கு ஒன்றுமே தெரியாதா? சின்ன பிள்ளையா, 10 வயசு, 5 வயசு பிள்ளையா, தெரியாமல் அவனை வந்து மதமாற்றம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு எப்படிலாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை தவறாக துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து இந்து மதத்தை விட்டு ஏன் போகிறாண்டாக்க, இந்து மதத்தில் உள்ள குளறுபடிகள் தான். இந்து மதத்தில் உள்ள சனாதன தர்மம், அதன்படி தீண்டாமை கொடுமை, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஏதாவது ஒரு வழியில் நம்ம இந்து மதத்தை விட்டு ஓடிட மாட்டோமா அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து எவ்வளோ தான் கட்டுப்பாடு போட்டாலும் சரி, நீ வந்து முதல்ல இந்து மதத்தில் உள்ள குறைகளை நீ களையாமல் வேறு எதுவுமே ஒன்றும் உனக்கு ஒரு நன்மையே தரப்போகிறதில்ல. இப்போ அங்கே வந்து இந்த மௌலானாக்கள்லாம் பாவம், அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? இது அதாவது இஸ்லாமிய இந்த இந்திய சட்டத்துக்கு மாற்றமாக நடந்தாங்களா? இல்லையே. ஒருத்தர் விரும்புகிறான், நான் வந்து இந்த மதத்தை நான் மாறணும்னு ஆசைப்பட்றான், அவனுக்கு வந்து களிமா சொல்லி கொடுக்குறதுல என்ன தப்பு? இது பாருங்க. இது பையனோட தகப்பனுடைய வாக்குமூலம். அவர் சொல்கிறாப்புல, நான்லாம் போலீஸில் போய் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, இவர்கள் வந்து வேணும்னே என்னுடைய மகனுடைய திருமணத்தை நிறுத்தி இப்போ வந்து அவங்க வந்து பிரச்சனைக்கு உண்டாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறாப்புல. அப்போ அந்த பையனுடைய தந்தை கூட அவன் இஸ்லாம் மதத்துக்கு போகிறத பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்போது அதாவது உண்மையிலேயே இந்து மதத்து மேலே அவருக்கு பற்று இருந்து பிரியம் இருந்துச்சுனாக்க அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீ வந்து அங்கே இஸ்லாத்துக்கெலாம் போகக்கூடாது, நம்ம மதத்தில் தான் இருக்கணும், நீ வந்து ஒரு வேறு பொண்ணை நான் வந்து பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த பையனை வந்து மனமாற்றம் செய்ய வச்சுருக்கலாம். ஆனால் இப்போ அந்த யோகி ஆதித்யநாத் பண்ணக்கூடிய கூத்துக்கள், இந்த கும்பமேளாவில் நடந்த கூத்துக்கள், விஐபிகளுக்கு ஒரு தனி இது, மற்ற மக்களுக்கெல்லாம் வந்து நெரிசலில் ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனது, அதை மூடி மறைக்கிறதுக்காக இப்போ போய் மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் இடிச்சுக்கிட்டு இருக்கிறது, முஸ்லீம்களை கைது பண்ணுறது, இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் வெறுத்து போய் என்ன பண்ணுறாங்க, நீ வந்து கோயில்கள் வரக்கூடாது, நீ வந்து சூத்திரன், இப்படின்லாம் பண்ணாக்க தன்மானம் உள்ள இந்து வந்து எப்படி இருப்பாங்க அதில்? அதனால தான் வந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்குதா, நம்ம வந்து மாறிவிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் மாறுறான். ஆக நீ வந்து உன்னுடைய மதத்தில் உள்ள குறைகளை வந்து நீ களையிறதை விட்டுவிட்டு முஸ்லீம்களை கைது பண்ணுறதுனால இந்த இஸ்லாம் வளர்றதை தடுக்க முடியுமா? எத்தனை நாளைக்கு நீ கைது பண்ணுவேன்? உனக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தானே கைது பண்ண முடியும். அதன் பிறகு என்ன பண்ண முடியும் உன்னால்? இந்துத்துவாதிகள் இந்தியாவை இருண்ட காலத்துக்கு கொண்டு போகிறாங்க.
அதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது வருங்காலம் அது வந்து உண்மைன்னு நிரூபிக்கும் பாருங்கள். ஒரு பதிவில் பார்த்தேன், கோகுல் சங்கர் அவர் சொல்கிறாரு, தம்பி பாரி, நான் இராணுவத்தில் பணிபுரிகிறேன். எனது நண்பன் ஒருவன் மதுராவை சேர்ந்தவன். அவன் என்னிடம் கூறினான், நான் கருப்பாக இருக்க காரணம் நாம் அனைவரும் அரக்கர்கள் என்று. இது அவனது பாட்டி சின்ன வயதில் கூறினார் என்றான். நான் இதை கேட்டு நொடிப்பதில் இறந்தே விட்டேன். அதாவது கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள்லாம். நாமெல்லாம் வந்து கற்பர்கள் வந்து அரக்கர்கள், குரங்குகள், அதை இப்படிலாம் வானரங்கள்னு சொல்லி நிறையா சொல்லப்பட்டிருக்குது. இதை வந்து பாரிசாலன் வந்து எடுத்து சொல்கிறாப்புல. அந்த பதிவில் ஒருத்தர் சொல்கிறாப்புல, இது மாதிரி நான் ஒரு நொடி பொழுது இறந்தே விட்டேன் அப்படிங்கிறாப்புல. இதெல்லாம் வந்து அனுபவித்து பார்த்தா தாங்க தெரியும் இந்த மதத்தில் எதுக்காக வந்து என்னுடைய முன்னோர்கள்லாம் வந்து மாறினாங்க, இந்து மதத்தை விட்டுட்டு இஸ்லாத்துக்கு ஏன் வந்தாங்கன்னாக்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்கிறதுனால தான். இதெல்லாம் வந்து இந்து மதத்தில் இருந்துக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்து மதத்தை விட்டு வெளியில் போனால் தான் எதுவும் செய்ய முடியும். அதனால தான் வந்து அந்த பதிவை நம்ம பார்க்குறோம். இது தனஸ்கிறவர் சொல்கிறார் பாருங்க. ஐ எம் இன் ஏ கிளாஸ் 2004 மகாராஷ்டிரா டீச்சர் ஸ்டாண்ட் மீ அண்ட் டோல்டு யூ ஆர் ஆல் அரக்கன், ஆல் சவுத் பீப்பர், யூ ஆர் ஆல் கம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்றாராம். இதெல்லாம் காரணம் என்னன்னாக்க கம்பராமாயணத்தில் அது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது. அதை உண்மைன்னு நம்பி இருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது மாதிரி ஒரு இனத்தையே வந்து இழிவுபடுத்தினாக்க, அதை வடநாட்டுக்காரன்லாம் வந்து நல்ல சூப்பரானவன், தென்னாட்டுக்காரன்லாம் வந்து அரக்கன்கள், குரங்குகள் அப்படின்னு சொன்னாக்க அவனை வந்து இழிவுபடுத்துறதா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து இந்து மதத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டு இந்து மதத்தை விட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணால் தவறு யார் மேலே இருக்குது? அதை முதல்ல சிந்திங்க யோகி ஆதித்யநாத்.